மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை தப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கலரி விட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்காக கொஞ்ச நேரம் இப்படி திருப்பி விட்டுட்டு சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கும்பா இந்த தோசை. போட்டுடலாம்ப்பா. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. சமைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, நைட்டுக்கு சமைச்சுன்னு இருக்கிறேன். ஐமா அண்ணா அண்ணிலாம் காலையில வந்தாங்க இல்லையா, காலையில சாம்பார் வச்சுட்டு சிக்கன் தொக்குலாம் பண்ணி வச்சிருந்தோம். அதுவே காலையில மதியம் சாப்பிட்டுட்டோம். இப்ப நைட்டுக்கு சரி தோசை மாவு இருந்துச்சு, அதான் தோசை சுட்டுடலாம். அதுக்கு அரை வாங்கி வந்து கொடுத்த சிக்கன்லயே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தாங்கம்மா. சிக்கன் கிரேவியாமா? குழம்பு குருமா மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை தப்பா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அப்படி லெக் பீஸ் மாதிரி பெருசு பெருசா வாங்கிட்டு. நீங்க பிரியாணி செய்வீங்கன்னு சொல்லி பிரியாணிக்காக அப்படி வாங்கினமா? நீங்க குழம்பு வைக்க போறீங்கன்னா கட் பண்ணி வாங்கி வந்துட்டு இருப்பேன். மாமி இன்னைக்கு சாப்பிட மாட்டாங்களாம். அப்படியா? அதனால சரி அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தொக்கு பண்ணி சாம்பார்லாம் வச்சுட்டு அவங்க அது மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு வச்சுட்டேன். சரி சரிம்மா. ஒருத்தர் விட்டுட்டு பிரியாணி பண்ண முடியாது இல்லையா? ஆமா, அவங்க பாக்க வச்சு சாப்பிட முடியாது. அதனால குருமா வச்சுட்டோம்னா அவங்களுக்கு சாம்பார் இருக்குது, சட்னி கிட்னி கொஞ்சம் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குருமா தான்ப்பா செஞ்சுன்னு இருக்கிறேன். சரிம்மா, குருமா இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையாமா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்ப்பா. அவ்வளவுதான், செய்ய ஆரம்பிச்சுட்டோம்மா. செஞ்சிடலாம். சரிம்மா, சிக்கன் குருமாக்கு என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு பாத்துடலாமாமா? பாத்துடலாம்ப்பா. நம்ம இந்த பாருப்பா, வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி லாஸ்டா போட்டுக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மிளகு சீரகம் சோம்பு கொஞ்சம் லவங்கம் பட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. உருளைக்கிழங்கு போட்டு செய்ய போறீங்களாமா? ஆமாப்பா, நீ பெருசு பெருசா கேட்பியே குருமா குழம்புக்கு இந்த மாதிரி கறி குழம்புல கார குழம்பு எல்லாம் போட சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். சிக்கன் கொஞ்சமா தான் இருக்குது, அதனால சூப்பர்மா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மசாலாவே அரைச்சி வச்சுக்கோங்க. நிறைய அரைச்சி டப்பால போட்டு வச்சுக்கோ. இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்குவேன். எல்லாமே போட்டு காலி பண்ணிட்டோம். அதனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே போட்டு கொஞ்சம் வறுத்து இப்படியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு புதுசா எடுத்து வச்சுக்கிறேங்கம்மா. சூப்பர்மா. நம்ம இதெல்லாம் போட்டு செய்துக்கலாம். மிளகாத்தூள் உப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கமகமன்னு இன்னைக்கு குருமாவா? குருமாப்பா, சிக்கன் குருமா. இதெல்லாம் முதல்ல வதக்கி அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாமா? சரிம்மா. இது கடுகு சீரகம் சோம்புலாம் போட மாட்டீங்களா? எடுத்தோன்னு வெங்காயத்தை தூக்கினேன். வெங்காயம் இருக்கக்கூடாது. இதை வச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம்ப்பா. வறுத்துக்க போறீங்களா? எண்ணெய் ஊத்தி இருக்கீங்களேமா? அதுதான் எண்ணெயிலே போட்டோம்னா பொரிக்க போறீங்களா? பொரிஞ்சிச்சுன்னா அப்படியே எல்லாத்தையும் போட்டு வதக்கி அப்படியே அரைச்சிக்கலாம். அதுக்காக அரைக்கணுமாமா? அரைச்சிடணும்ப்பா, குருமா இல்லையா, அதுக்காக. மிளகு மட்டும் இப்ப போட வேணாம். தோசை குருமாவா? தோசைக்கு குருமா. மாவு காலி ஆயிடுச்சுப்பா, அதை இருந்த மாவு எடுத்து கிண்ணத்துல ஊத்தி வச்சுட்டேன். சரி சரிம்மா. ஊத்தி வச்சுட்டு அப்பா கூட கழுவி வச்சுட்டேன்ப்பா. எல்லாம் கொஞ்சம் பொரிச்சதுக்கு அப்புறம் மிளகு போடலாம், என்ன வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாமா, எல்லாம் பொரிஞ்சிச்சுப்பா சிறப்பா. இப்ப வந்து நம்ம வெங்காயம் வச்சுக்கிறேன் இல்லையா, வெங்காயம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் தக்காளி எடுத்துக்கணும்ப்பா, குருமா நிறைய வேணும் இல்லையா, அதனால சரி இப்ப நிறைய எடுத்துக்கிறேன். சரிம்மா. சிக்கன் பார்த்தா கம்மியா தான் இருக்குது, குழம்பு நிறைய வேணுமே. சரிம்மா. அம்மா, குருமாக்கு மெயினே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானம்மா? ஆமாப்பா, ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்துன்னு வர மறந்துட்டோம்ப்பா. சரிம்மா, இருமா எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்று ஒன்றா மறந்துடுறேங்கம்மா, ஏதோ இங்கே தான் வைக்கிறேன், ஏதாச்சும் மறந்துடுறேன். இந்த குருமா பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டாங்களே அன்னி ஊர்ல இருந்து, அவங்க கிட்ட தாங்கம்மா கத்துக்கினேன் நானு. எனக்கு சுத்தமா இந்த குருமா தெரியவே தெரியாது. நம்ம வழக்கம் போல வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஊத்தி கூட தேங்காய் மட்டும் நான் கடைசியா ஊற்றுவேன். அப்போ ஜெயிச்சு இருந்தான் வரக்கூடிய அப்பா சொல்லுவாரு, தேங்காய் பச்சை வாசனை வருது, தேங்காய் பச்சை வாசனை வந்து கொதிக்கல ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாரு. எனக்குமே புரியாது, எப்படிதான் வைக்கிறது நல்லா இந்த மாதிரி டேஸ்டா அப்படின்னு தெரியலன்னு நினைச்சிருந்தேன். ஒரு வாட்டி ஊருக்கு போயிருந்தப்ப அண்ணி இட்லி இந்த மாதிரி குழம்பு வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துங்கம்மா அந்த குருமா. அப்போ அவங்க கிட்ட கேட்டேன், அண்ணி என்ன இந்த குருமா வச்சுருந்தீங்க நல்லா இருந்துச்சு எனக்கு சொல்லித்தாங்கண்ணே. அப்போ அவங்க சொல்லி தந்தாங்கம்மா. அதுல இருந்து இந்த குருமா தான் நம்ம வைக்கிறதுக்கு, இட்லின்னாக்கா வச்சிருவேன், நம்ம சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா இந்த குருமா. இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிச்சுப்பா, தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். சரிம்மா. வெங்காயம் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறம் இந்த தக்காளி போட்டுக்கலாம். அது கூடவே கல்லுப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்க இல்லையா, அதுக்காக போட்டு. சரிம்மா. மஞ்சத்தூளும் போட்டுருவோம்மா. இந்த தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்கம்மா இந்த குருமாவை. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், ரொம்ப சூப்பரா நல்லா இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செய்திடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணா போதும். இந்த மாதிரி வதக்கி
நம்ம ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிச்சு விட்டோம்னா போதும், வெந்துடும். குக்கர்ல வச்சிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்டாமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுப்பா. வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுருவாங்களேம்மா? அப்படி போடுவாங்க. நான் என்ன அப்படி போட மாட்டேன்னா, அது போட்ட உடனே அப்படியே பிடிச்சிக்குதா, அதனால இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி போட்டு போடுவேன்ப்பா. அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சிங்கம்மா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகு போட்டுருக்குறோம். அப்படி காரம் பத்தனால மிளகு தூள் கூட எடுத்து வச்சுக்கலாம். அது கூட போட்டுக்கலாம் பத்தலைனாக்கா. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமா காரம் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூளாமா? வீட்டு மிளகாத்தூள்ப்பா. நான் கொஞ்சமாக போடுறேன்ப்பா, மிளகுலாம் போட்டுக்கிறேன் இல்லையா? ஆமாம்மா, அதுலேயே காரம் எல்லாம் கரெக்டாக வந்துடும். இந்த மிளகாத்தூள் போட்டதெல்லாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு தூளை பண்ணி வச்சிட்டோம்ப்பா. முன்னாடியே பண்ணிட்டீங்களாமா? முன்னாடியே பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ போட்டு நம்ம இதை வதக்கிட்டு அரைக்கிறதுக்கு பல்லா இருந்தாக்கா அரையாது. அதனால சின்னதாக கட் பண்ணி சின்ன மிக்சியில இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு பூ மாதிரி வதக்கலாம்ப்பா. நல்லா வதங்கிச்சுப்பா. இப்ப எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சி தாளிச்சு விட்டுற வேண்டிய வேலைதான்ப்பா. சிம்பிள் தானாமா? சிம்பிள் தான்ப்பா. ஆனா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ப்பா. நம்ம இப்போ இந்த தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சுன்னு வந்துடலாம்ப்பா. ஆறின பிறகு அரைச்சிட்டோம்னா மசாலா ரெடி ஆயிடும். சூப்பர்மா. காரம் உப்பு எல்லாமே இதுல போட்டாச்சு. இப்போ போட்டு அரைச்சிக்கலாம்ப்பா. அரிச்சாமா? இதாப்பா பெரிய ஜார் எடுத்துக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு பெரிய ஜார் யூஸ் பண்றது இல்ல. ஆமாமா. இப்போ நம்ம இது பெரிய நிறைய இருக்குது இல்லையா, அதனால இதுல போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. மேலெல்லாம் அடிச்சிடும். முதல்ல தண்ணி விடாம அரைச்சிக்கலாம்மா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்துறமா டக்குன்னு மேல எகிரிடும். அதனால தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். மேல எல்லாம் அடிச்சிடுமாமா? ஆமா, நிறைய வேற இருக்குது இல்லப்பா. அதே சமயம் தண்ணி ஊத்தினா சரியா அரையாதுப்பா. தண்ணி ஊத்தாம அரைச்சிட்டோம்னா எது அரைச்சாலும் தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்குல்லப்பா. இப்ப தண்ணி ஊத்தி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைஞ்சிச்சு. சூப்பர்மா. நல்லா அழகா அரைஞ்சிச்சு. நல்லா நைஸா இருக்கணும்ப்பா. இதுக்கு ஒரு சிலர்லாம் குறை கூட அரைச்சி போடுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் இல்லாம நைஸா கொஞ்சமா அப்படி தண்ணி விட்டு இன்னொரு அரை அரைச்சிக்கலாமா? சரிலாமா. வீடே வாசனை தூக்குதுமா. அதான் மசாலா தான்ப்பா எல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சிட்டோம்ப்பா. இப்ப நம்ம தாளிச்சு விட்டுடலாமா? இதை எடுத்து கொட்டி அவ்வளவுதானாமா? அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. எல்லாமே போட்டோம் இல்லையா? ஆமா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு இந்த சிக்கன் அதுல போட்டு கொஞ்சமா மிளகு தூள் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் இதை ஊத்த போறோம். நான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் கூட ஊத்தவே மாட்டேன். நான் வச்சிருக்கேன் இல்லையா இந்த மசாலா, அதையே போட்டு அதுக்குள்ள சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊத்தியும் வச்சிருவோம். அதுவுமே சூப்பரா இருக்கும். எண்ணெய் வேணாம், நிறைய எண்ணெய் வேணாம் நினைச்சா நம்ம அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நம்ம வதக்கிக்கலாமா? பண்ணிடலாமா? பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லை போலியம்மா. இரும்பல் வருதுப்பா. ஆமாப்பா, இரும்பிட்டு இருக்காங்க. கொஞ்சமா அப்படி ஊத்திக்கினேன். ஆயாக்கெல்லாம் நல்லதுதான்ப்பா. நல்லா காரமா வைக்கிற மிளகு தூள் எல்லாம் போட்டு அவங்க தோசை சுட்டு குடுக்கலாம், சாப்பிட்டுட்டோம். சரிம்மா. நம்ம இப்ப சிக்கன் எல்லாம் வச்சுக்கிறோம்லப்பா, சிக்கனை போட்டுக்கலாமா? எடுத்தோடனே சிக்கனை போட்டுடணுமாமா? எண்ணெயில எண்ணெய் இருக்கு இல்லையா, சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு கொஞ்சம் தேவையான திட்டமா போட்டுக்கலாம். நம்ம அதுல மிளகு போட்டு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம். இப்ப இந்த எண்ணெயிலேயே நம்ம மிளகு தூளை போட்டுடலாம்ப்பா. நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஒரு கிளறுப்பா. இந்த மாதிரி பச்சையா சிக்கன் போடுறோம் இல்லையா, பச்சை வாசனை போற மாதிரி ஒரு கிளறிட்டு கொஞ்ச நேரம் இப்படி கிளறி விட்டா போதும்பா. நம்ம கொஞ்ச நேரம் மிளகு தூள் போட்டுட்டோம். இந்த மாதிரி ரெண்டு சுத்தி இப்படி கிளறி விட்டுட்டு அப்புறம் மசாலா ஊற்றிக்கலாம்ப்பா. அரைச்சி வச்சுக்கிறேங்களாம்மா, அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு பச்சை வாசனை போற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்காக கொஞ்ச நேரம் இப்படி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடிடலாம். சூப்பர்மா.
செம்மையா ரெடி ஆயிடுச்சேம்மா. ஆமா சூப்பரா இருக்கும்பா. ரெடி ஆயிட்டே இருக்கு. ஆமா இது பண்ணிட்டு உடனே ம் இந்த பக்கம் வச்சு தோசை சுட ஆரம்பிச்சு. நிறைய தோசை சுடணும் இல்லையா? ஆமா டைம் ஆயிடும். சரிம்மா. நம்ம இப்ப பச்சை வாசல்லாம் போயிடுச்சு பயிர் நம்ம இந்த மிக்சிலே கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஊத்திக்கலாம்ப்பா. தேவையான அளவு தண்ணி பார்த்து தண்ணி ஊத்திக்கணுமா? ரொம்ப ஊத்தினாலும் பச்சை தண்ணி மாதிரி ஆயிடும். கொஞ்சம் திட்டமா ஊத்திக்கலாம்ப்பா. நம்ம இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கலாம். விசில் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக் ஆயிடும்லமா? இது கொதிச்சுனாக்கா திக் ஆயிடும். தண்ணி ஆயிடும். தண்ணி ஆயிடுமா? தண்ணி ஆயிடும். ஏமா அப்படி? அது அப்படிதான்ப்பா. நேரத்தில் நம்ம உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்கம்மா. கரெக்டாக எதாவது செக் பண்ணி தேவையானதை போட்டுக்கலாம். இன்னும் போட்டுக்கிறோம். நம்ம உப்பு மட்டும்தான் இப்போ கம்மியாக இருந்தால் கூட போட்டுக்கலாம். உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்கம்மா. போட்டுக்கலாம்மா. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம்பா. ம் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் தேவைப்படுது. அதனால திக்கா வேணும்னா கூட தண்ணி ஊத்தாம அப்படியே கூட வச்சுக்கலாம்ப்பா. திக்கா வேணும்னா ரொம்ப திக்கா வேணும்னா இப்போ நம்மளுக்கு நிறைய குழம்பு கொஞ்சம் இப்போ தேவைப்படுது. அவ்வளோதான். நம்ம மூடி போட்டு ஒரு 4 விசில் அப்படி வந்துட்டு இறக்கிடலாங்கம்மா. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. 4 விசில் வந்துருச்சு. வந்துச்சாமா? ஆஃப் பண்ணிடலாமா? சரிம்மா. நான் மேல போயிட்டு வர்றதுக்குள்ள 4 விசில் வந்துச்சா? நம்ம ப்ரெஷர் அடங்கின உடனே திறந்து பாத்திரத்துல ஊத்திக்கலாம்ப்பா. தோசை கூட சுட்டு முடிச்சிட்டீங்க போலயேம்மா? முடிக்கலப்பா. நிறைய சுடணும் இல்லையா? எப்பவுமே பெரிய தோசையா தானமா சுடுவோம். பெரிய தோசையாப்பா? பெரிய தோசை தான் பாத்தீங்கன்னா நைட்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு மேலேயே இருக்கும் இல்லையா? சரிம்மா. ஆமாமா. இது பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும்பா. மெத்துன்னு கல் தோசை மாதிரி. கல் தோசை இது நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். சூப்பர்மா. சாப்பிடறதுக்கு அது நம்ம நிறைய சுடணுன்றதால மெடிசா சுட்டுறத லேட் ஆயிடும்பா. சரிம்மா. இப்படிதான் ஊத்திடலாம். அதனால நல்லா இருக்கும்பா. தீஞ்ச மாதிரி சிகப்பா ஆயிடுது இல்லையா? நல்லா இருக்கும். நல்லா தீஞ்ச மாதிரி இருக்காது. நல்லா சூப்பரா பஞ்சு மாதிரி இருக்கும்பா இந்த தோசை. அது மொறு மொறுன்னு இருக்கும் அந்த தோசை. இதுலயே கொஞ்சம் அப்பாவா இருந்திருந்தா ஆனியன் கட் பண்ணி போட சொல்லுவாரு. ஆனியன் தோசை. ஆமா. என்னம்மா? அடங்கிச்சு. அடங்கிச்சாமா? நம்ம குழம்பு பாத்துடலாமா? திறந்து பாத்துடலாமா? தோசை என்னம்மா அழகா இருக்கு. புளிப்புலியா நல்லா வந்திருக்கேம்மா. சூப்பரா இருக்குமா? கொதிக்குது. இந்த பாத்திரத்துல மாத்திடலாம்ப்பா. சூப்பு மாதிரி இருக்குமா? கொத்தமல்லி போட்டுடலாம்ப்பா. குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுமா. ஆமா ரெடி ஆயிடுச்சுப்பா. இந்த மாதிரி லெக் பீஸ் சூப்பரா இருக்குமா? நல்லா இருக்கும்பா இந்த குழம்பு இந்த தோசைக்கு. செம்மமா. தோசையுமே அது அழகா ரெடி ஆயிடுச்சுமா. பக்கத்துல தோசை ரெடி ஆயிடுச்சுப்பா. சுட்டுட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. சூப்பர்மா. சாப்பிட வேண்டியதுதானா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிடலாம். வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம சிக்கன் குருமா வச்சுட்டோம். தோசை சுட்டுட்டோம். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம அண்ணன் அன்னைக்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இதை வச்சு நம்ம கொடுக்கலாங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.